அதாவது காதல்னா என்ன தெரியுமா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்க அன்பு, அந்த அன்புக்கு பேரே காதல் தான். ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கிற அன்புக்கு பெயரே காதல் தான். அப்போது யார்கிட்ட காதல் இருக்க முடியும், அவங்க தான் கணவன் மனைவியாக இருக்க முடியும். அதனால் காதல் வேறு, அது திருமணத்திற்கு முன்னாடி, திருமணத்திற்கு பின்னாடிலாம் காதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களே. காதலிக்கக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவுக்கு பேர் தான் காதல். காதல்ங்கிறது யார்? கணவன் மனைவி இருவருக்கும் இடையே. இப்போ கள்ள காதல்னு சொல்கிறாங்களா, அதாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் உடலுறவு வச்சுப்பாங்க. ஒரு ஒரு அப்படி இருக்கலாம், அது பேர் காதல் கிடையாது. காதல்ங்கிறதே ரொம்ப, கல்யாணம் யாரை பண்ணிக்க போறியோ அவங்க மேலே தான் உனக்கு காதலே வரும். அவங்க மேலே தான் உனக்கு காதலே வரும். அதாவது நீ காதலிப்பது யாரை தெரியுமா? அவங்க கணவனாக இருந்தால் தான், மனைவியாக இருந்தால் தான் அவங்க மேலே உனக்கு காதலே வருமே. அல்லது நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா உனக்கு காதல் வரும். அல்லது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவளை நான் மனைவியாக ஆக்கி கொள்ளப் போகிறேன், முடிவு செய்து விட்டேன் அப்படிங்கும்போது தான் அங்கே காதலே வரும். இல்லை அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா அங்கே காதல் வராது. அதுக்கு பேர் காதலே இல்லை. அந்த அந்த அன்போட தன்மை இருக்குல்ல, அதுக்கு பேர் காதல் கிடையாது. அதுபோல் இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் நான் உடலுறவு வச்சுப்பேன், சும்மா என் வீட்டுக்காருக்கு தெரியாமல் நான் பேசுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது. அதில் காதல் இல்லை. அதனால் காதல்ங்கிறது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவுக்கு பேர் தான், அந்த அன்புக்கு பேர் தான் காதல். அதுவும் பார்த்திங்கன்னா பிடித்த காதல், பிடிக்காத காதல்லாம் இருக்குது. அப்போ பிடிக்காத ஒரு கணவனோடு இருக்குன்னா நீ உனக்கு பிடிக்காமலே நீ அதை காதலிக்கிற அந்த காதலோட பேர் பிடிக்காத காதல், வெறுப்பை தருகிற காதல். அது மனைவியை உனக்கு பிடிக்கலை அப்படிங்கும்போது, ஆனால் அவனை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறீங்க அப்படின்னா அப்போ அங்கே ஒரு பிடிக்காத காதல் இருக்குது. பிடிக்காத காதல், வெறுப்பை தருகிற காதல், அழிவை தருகிற காதல். அந்த காதல் அழிவை தரும். காதல் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். பிடிச்சவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது நல்லது செய்யும், பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அது கெட்டதை அழித்து விடும். ஆனால் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு இடையே இருக்கிற, அதாவது கல்யாணமே நாங்கள் பண்ணிக்க மாட்டோம், வெறுமனே வெறும் காம உணர்ச்சி உடலுறவுக்காக தான் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னா அப்படி அவங்களுக்கு இடையில் காதல் இல்லை. காதல்னாலே எப்போ அந்த காதலிக்கலாம், எப்போ அந்த அனுமதி எப்போ வருது தெரியுமா? காதலிக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவு எப்போ வருது? இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், அதனால் நாங்கள் காதலிக்கிறோம், நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அந்த முடிவு இருக்குல்ல, மனதுக்குள்ளே ஒரு முடிவு, அந்த முடிவு தான் அந்த முடிவால் ஏற்படுகிற ஒரு உறவு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் விருப்பப்பட்டு ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு இடையில் நடக்கிற அந்த உறவுக்கு பேர் தான் காதல். காதலிப்பதற்காகத்தான் நீங்கள் கல்யாணம் செய்து கொள்கிறீர்கள். கல்யாணம் செய்து கொண்டால்தான் காதலிக்க முடியும், அல்லது கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்கிற அந்த முடிவாது உங்கள்கிட்ட இருக்கணும். மனப்பூர்வமாக ஒரு முடிவு, இவள் தான் எனது மனைவியாக போகிறாள், இவன் தான் எனது கணவன், நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் காதல். ஒரு நம்பிக்கை தானே. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா காதல்னு வரும். அதாவது யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிக்கும்போது உடலுறவுக்கு முன்னாடி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் உடலுறவேன்றாங்க. சிலர் அந்த மாதிரி கட்டுப்பாடு போடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கன்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி அது பொருத்தமாக இல்லை. ஆனால் இதுதான் காதல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காதல்னால் என்ன? சும்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, ஆனால் நாங்கள் அது கிடையாது. அது காதல்னால் அதில் என்ன இருக்குது? சமூக பாதுகாப்பு இருக்குது. அது எப்போ மென்மையாக மாறுதுன்னா, ஒரு ஆண் பெண் உறவுங்கிறது எப்போ மென்மையாக மாறுது, பாதுகாப்பானதாக மாறுகிறதுனா, அது திருமண உறவின் மூலமாக ஒரு கணவன் மனைவி தைரியமாக யாருக்கும் பயப்படாமல் உடலுறவு வச்சுக்கிறாங்க. பிறர் பாதுகாப்பு இருக்கும், ஒரு சமூக பாதுகாப்பு இருக்கும், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே திருட்டுத்தனமாக காதலிக்கிறாங்க அப்படின்னா, தெரியாமல் திருட்டுத்தனமாக உடலுறவு வச்சுக்கிறது, கள்ள உறவு, இதெல்லாம் பயந்துக்கிட்டே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கோழையாக நம்மை மாற்றிவிடும். அந்த தன்மை அதில் இருக்குது. அப்போது கல்யாணம்னு வரும்போது அந்த ஆண் பெண் தாம்பத்திய உறவு ஒரு தைரியமான உறவாக மாறிவிடுகிறது. அப்போ காதலே நம்ம அங்கீகரிக்கணும். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், கல்யாண உறவு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களே, அந்த காதல் உறவு திருமணத்திற்கு முன்பு. அப்போ அந்த காதலை பதிவு செய்யணும். காதலை நீ எதனால் பதிவு செய்கிறன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பமாக இருக்கிறோம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள். முடிவு எடுத்து பழகுறாங்க பாருங்கள். அந்த பழகுற காலகட்டம் மட்டும்தான் காதல். ஒரு 3 மாதம்தான் காதலிப்பதற்கான அந்த பருவத்தை நம்ம கொடுக்கணும். அதுக்கு மேலாம் காதலிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நீ காதலிக்கிற அப்படின்னா, தெரிஞ்சுக்கிறக்காக, ஒரு கணவன் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக திருமணத்திற்கு முன்பு ஒரு 3 மாத காலகட்டத்தை காதலிக்கிற காலகட்டமாக கருதணும். அதன் பிறகு கல்யாணத்தில் போய் முடிஞ்சிடணும். ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நீ காதலிக்கிற. சரியான உறவை சரியான ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதற்காக. அப்படி இருக்கும் அந்த உறவுக்கு ஒரு 3 மாத காலகட்டம் தான். 3 மாதத்துக்கு மேலே நீ காதலிக்கக்கூடாது. 3 மாதத்தில் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த உடனே அது கல்யாணம் தான். அப்படி கல்யாணம் இல்லையா, 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் கல்யாணம் பண்ணணுன்னு முடிவுக்கு வரலையா, அப்போ அந்த உறவை துண்டிச்சிடணும். அது சமூகமே அதை செய்ய வேண்டும். அந்த உறவு துண்டிக்கப்பட்டதாக நாம் நடவடிக்கை எடுத்துடணும். இனிமேல் நீங்கள் காதலிக்க வேண்டாம். இது கல்யாணத்துக்காக தான்ப்பா காதல். நீ 3 மாதம் ஆச்சு, நீ அடுத்து கல்யாணம் தான் பண்ணணும். ஆனால் நீ இன்னும் பண்ணலை, இன்னும் நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது தப்பான உறவு. அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். காதலை நாங்கள் இந்த காதல் சரியான காதல் அல்ல. திருமணத்தில் முடியாத, திருமணத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாத இந்த காதல் சரியான காதல் அல்ல அப்படின்னு நம்ம அதை துண்டித்து விடலாம். அந்த உறவுக்கு அனுமதியை திரும்ப பெற்று விடலாம். இந்த மாதிரி காதல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவான புரிதல் நமக்கு கண்டிப்பாக வேணும்.